கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியத்திற்காக ரொம்ப நாட்களா பிரேயர் பண்ணி அதுக்காக காத்துட்டு இருக்கீங்களா? அதை பெற்றுக்கொள்ள முடியாம வெயிட் பண்ணி இருதயத்துல சோர்வு வந்துச்சா? உங்களுக்காக நான் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை நான் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ஒரு காரியத்திற்காக ரொம்ப நாட்களா பிரேயர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இருதயத்துல எனக்கு ஒரு சோர்வு, ஒரு பலவீனம் வந்துருச்சு. அப்ப நான் ஆண்டவர பார்த்து கேட்கும்பொழுது, இன்னும் நான் எவ்வளோ நாட்கள் தான் வெயிட் பண்ணணும்? என்னால முடியல ஏசப்பா. இந்த காரியத்துலருந்து எனக்கு பதில் கொடுங்க நான் கேட்கும்பொழுது, எனக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுத்தாரு. அது என்ன வார்த்தைனா, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, "நெடுங்காலாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்கப் பண்ணும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும்." ஆமாங்க. இந்த வார்த்தைய எனக்கு ஆண்டவர் கொடுக்கும்பொழுது, இருதயத்துல சோர்வோடு இருந்தேன். இந்த வார்த்தைய எனக்கு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா, இருதயத்துல ஒரு சமாதானம். இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன். காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம், ஒரு விசுவாசம் அதிகரிச்சுது. அதே மாதிரி தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் நீங்க எவ்வளோ காரியத்திற்காக 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ இல்ல ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப நாட்களாக இது கண்டிப்பா இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு காத்திருக்கீங்களா? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கா? ஆனாலும் வெயிட் பண்ணி இருதயத்துல ஒரு சோர்வு வந்துச்சா? இந்த வசனத்தை வச்சு ஆண்டவர்ட்ட கேளுங்க. நான் ரொம்ப நாளா காத்திருக்கேன். இருதயம் இளைக்க போயிடுச்சு. அப்பா நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படி இந்த வசனத்தை தியானிச்சு, இந்த வார்த்தையை விசுவாசிச்சு நீங்க ப்ரேயர் பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளோ நாள் வேணாலும் காத்திருக்கிற பலன் கொடுப்பார். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் புது பலன் அடைந்து செட்டைகளை விரித்து எழும்புவார்கள் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. கண்டிப்பா நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது பலத்தோட இந்த சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தாமே நீங்க எதற்காக காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ண கர்த்தர் தாமே வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.